முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையாக நம்முடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு 22 கேரட் கோல்டோட ப்ரைஸ் பார்க்கும் பொழுது ஒரு கிராமுக்கு ஒரு பெரிய அளவான இறக்கம்னு சொல்லிட முடியாது. ஒரு 50 ரூபாய் அளவுக்கான இறக்கத்தை கொடுத்து தான் இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அதே டைமில் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் பார்க்கணுங்க விஷயம். நம்ம நிஃப்டியை பார்த்தா இன்னைக்கு ஒரு 260 பாயிண்ட்டுக்கு மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இது அதிசயமாகவும் இருக்கு, ஆச்சரியமாகவும் இருக்கு, அதிர்ச்சியாகவும் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா, வெள்ளிக்கிழமை அதாவது ஃப்ரைடேனாலே நம்மளுடைய மார்க்கெட் வந்து அடிச்சு பொளந்து ரத்த களரி ஆக்குறது தான் காலங்காலமா நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்னவோ அதிசயமா நமக்கு கிரீனா இருக்கு. சரி, ஏன் பச்சையில க்ளோஸ் பண்ணா இவ்வளவு பெருசா பேசுறீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டா, நம்ம மார்க்கெட் பச்சையா க்ளோஸா இருந்தா ஒன்றும் பெருசா நான் அதை பத்தி பேசியிருக்க மாட்டேன். ஆனா நம்மளை சுத்தி இருப்ப மார்க்கெட் இருக்குல்ல, அண்ணன் தம்பி மார்க்கெட், அக்கா தங்கச்சி மார்க்கெட்னு சொல்லக்கூடிய இந்த நிக்கி ஜப்பானுடைய மார்க்கெட்லாம் பார்த்தா இன்னைக்கு ஒரே நாள்லங்க 4% அளவுக்கான நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சரி, இது 4% பார்த்தா இன்னொரு பக்கம் கோஸ்பி சவுத் கொரியாவோட ஸ்டாக் மார்க்கெட் இவங்க இன்னைக்கு 6.5% கிட்டத்தட்ட 6.5% அளவுக்கான இறக்கத்தை கொடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப நமக்கு ரைட் சைட்ல இருக்கிறவங்க இது ஒரு பெரிய லெவலுக்கு நான் இறக்கத்தை கொடுத்துருக்கா. அப்படியே ஃபாரினுக்கு போவோம். போயிட்டு அமெரிக்காவோட ஃபியூச்சர் மார்க்கெட் இந்த இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கன் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகல. ஒரு 7:30 8 டயத்துல தான் ஓப்பன் ஆகும். இப்போ வரைக்கும் பாருங்க, டோ ஜோன்ஸ் 1%க்கு மேல நெகட்டிவா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃபியூச்சர் மார்க்கெட்ல. S&P 500 1%க்கு மேல. அதே மாதிரி நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 2% மேல நெகட்டிவா ட்ரேட் ஆகிட்டு. இப்படி அமெரிக்காவிலையும் சரி, இந்த பக்கம் ஜப்பான்லையும் சரி, சுத்தி சுத்தி இருக்கிற மார்க்கெட்லாம் வந்து நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் கொஞ்சம் நெஞ்சம் நெகட்டிவ்லங்க, நல்லாவே வந்து நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனா நம்ம மார்க்கெட் மட்டும் பார்த்தா இங்க அப்படியே பச்சையில க்ளோஸ் வச்சிருக்கு. அப்ப இது அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருக்குன்னு நான் சொன்னதுல தப்பு இல்லையே. சரி, இதற்கு ஏற்றத்துக்கு கொடுத்துருக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, எந்த ஒரு விஷயமும் ஃபண்டமெண்டலாவும் சரி, டெக்னிக்கலாவும் சரி எதுவுமே பெருசா மாறல. ஒரே ஒரு விஷயமா நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னா, இந்த கோஸ்பி இந்த ஷேர் மார்க்கெட் அதாவது சவுத் கொரியாவோட ஷேர் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருச்சு. இப்போ ப்ராஃபிட் புக்கிங் அங்கே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ப்ராஃபிட் புக் பண்ணால் அந்த ப்ராஃபிட்டை எங்கே போய் போடுறது? ஏற்கனவே கொஞ்சம் வேல்யூஷன் சீப்பாக அப்படி இல்லைன்னா ரொம்ப அடிபட்டு கிடக்கிற ஒரு இடத்துல தான் போய் போட முடியும். அந்த வகையில் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு இறக்கம்னு பெரிய ஒரு இறக்கம் இல்லைன்னு சொல்லலைனாலும் ஒரு 26,400 கிட்டத்தட்ட ஒரு 2000 பாயிண்ட்டுக்கு மேலே கீழே தான் இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாதுன்னா கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால அங்க இருக்கிற பணம் கொஞ்சம் இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். வேற பல காரணங்கள் இருந்தாலும் இருக்கலாம். எது இருந்துச்சுன்னா நண்பர்கள் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அதே டைம்ல இன்னமும் ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்கா இருக்கக்கூடிய இந்த டிசிஎஸ், அப்புறம் ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி இந்த 3மே பார்க்கும்பொழுது இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. டிசிஎஸ்லாம் 3%, ரிலையன்ஸ் இன்னைக்கு அவங்களோட ரிசல்ட் இருக்கு. ஒரு 2.5% அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. திங்கட்கிழமை ஹெச்டிஎஃப்சியோட ரிசல்ட் இருக்கு. நல்லா வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அவங்களும் ஒரு 1.5% அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயங்களாலையும் தான் நம்மளுடைய நிஃப்டி ஏறி இருக்கே தவிர்த்து மற்றபடி வேற எந்த ஒரு விஷயமும் பாசிட்டிவா நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு நடக்கல. ஸோ இது ஏறுதுன்னு நினைச்சிட்டு போய் பல்கா அமௌண்ட் உள்ள போட்டு மாட்டிக்காதீங்க நண்பர்களே. அடுத்து கமாடிட்டிஸை பார்க்கும் பொழுது க்ரூட் ஆயிலோட ப்ரைஸை பாருங்க, 3% அளவுக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருச்சு இன்னைக்கு பிரண்ட் க்ரூடு. அதே டைம்ல கோல்டு பார்க்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் தான். அப்படியே நம்மளுடைய இந்தியன் ருபி என்ன பண்ணியிருக்குன்னா இன்னைக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் ஏறவும் இல்லை, பெருசா ஒன்றும் இறங்கவும் இல்லை. ஃப்ளாட்டாக தான் வந்து இந்தியன் ருபி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சரி, எவ்வளோ நேரம் தாங்க நெகட்டிவான நியூஸே சொல்றது? ஒரு பாசிட்டிவான நியூஸை சொல்லுவோம் நம்ம மக்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த கல்யாண் ஜுவல்லர் ஷேரை வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் இருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் நம்மளுடைய வீடியோட ஹிஸ்ட்ரியில் போய் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டி க்ளோஸ் வச்சிருக்க அன்னைக்கு இந்த ஷேரை பற்றி நான் சொன்ன நல்லா ஞாபகம் இருக்கு. அதாவது நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே வந்திருக்கு. அதே மாதிரி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜையும் தாண்டி மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இதில் ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு ரேலி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் தாங்க. அதுக்கடுத்து எத்தனை ட்ரெடிஷன் முடிஞ்சிருக்கு? எஸ், 6 நாள் முடிஞ்சிருக்கு. 6 நாளில் 450 ரூபாயிலிருந்து 570 ரூபா கிட்டத்தட்ட ஒரு 120 ரூபா அளவுக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. பெர்சன்டேஜஸ்ல பார்க்கும் பொழுது ஒரு 25% அளவுக்கான ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. உண்மையில இது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். இந்த மாதிரி பல ஸ்டாக்ஸ் வந்து நம்மளுடைய ரேடார்ல மாட்டும். கிடைக்கும் பொழுது அதை யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதுதான், கொடுக்கும் பொழுது வாங்கிக்கிற வேண்டியதுதான். சரி,
அப்படியே இந்த இன்னைக்கு ஃபெடரல் பேங்க் இன்னைக்கு ரொம்ப கெயின் நல்ல ஒரு கெயின் கொடுத்துருக்க பேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க் கிட்டத்தட்ட ஒரு 6.25% அளக்கான ஒரு ஏற்றம். காரணம் என்ன அப்படின்னா அவங்க ரிசல்ட் வந்து இன்னைக்கு வந்து வரக்கூடிய டேட்டு அந்த ஒரு காரணத்தினால இன்னைக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. சரி ரிசல்ட் வந்துருச்சான்னு கேட்டா எஸ், இதோ ஜூன் 2026 ரிசல்ட் வந்து அப்டேட் ஆயிடுத்து. ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா குவார்டர் அண்ட் குவார்டரில் பார்க்கும்பொழுது ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்டாக ஒன்றும் இல்லை. ரிசல்ட் வந்து குவார்டர் அண்ட் குவார்டரில் கொஞ்சம் டிக்ளைன் தான் இருக்குது. ஆனால் அதுவே இயர் ஆன் இயரில் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 30% அளவுக்கான ஒரு ஏற்றம் தான். ஒன்றும் மோசம்னு சொல்லிட முடியாது. அதே டைமில் மார்ஜினும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்குது. அந்த ஒரு காரணத்தினால இந்த ஷேர் வந்து இன்னைக்கு ஒரு 7% அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்து அழகு பார்த்துருக்காங்க. திங்கட்கிழமை கண்டினியூ அந்த ரேலி ஆச்சுன்னா உண்மையிலே சந்தோஷம் தான். ஏற்கனவே இந்த ஷேரும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் சோனில் தான் இருக்குது. அதாவது பிரேக் அவுட் அவங்களுடைய 317 ரூபான்னு நினைக்கிறேன். முந்தானத்தி வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். 317 ரூபா 320 ரூபான்றது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதை கட் பண்ணி மேலே போச்சுன்னா ஃபர்தராக ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு மேலே போயிருக்கு. ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் அவங்களுக்கு யூஸ் ஆகுதான்றதை பாருங்கள். அடுத்து இந்த ஷேரை பார்க்கும் பொழுது இயர்லி ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். கடந்த 10 வருஷமாக பாருங்க இப்படி ஒரு ரிட்டர்ன் யார் கொடுக்குறா? வருஷம் வருஷம் 19% சூப்பரான ஒரு ரிட்டர்னை கொடுத்துருக்கு. வரக்கூடிய காலங்கள்லையும் இந்த மாதிரி ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா இதே மாதிரியான ரிசல்ட் அதே மாதிரியான ஷேரோட பிரைஸ் ஏற்றத்தை நாம எதிர்பார்க்கலாம். அடுத்து ரிலையன்ஸ்ல இருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். இன்னைக்கு ரிலையன்ஸ் வந்து ஒரு 2.5% அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்துருந்துச்சு. ஆனா மார்க்கெட் ஹவர்ஸ்க்கு முன்னாடி அந்த டைம்ல அவங்களுடைய அந்த ஷேரினுடைய ரிசல்ட் எல்லாம் வரல. ஆனாலும் அந்த அவ்வளோ பெர்சன்டேஜ் இதோ இருக்கு பாருங்க 2.36% அளவுக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஏன் ஏற்றத்தை கொடுத்துச்சுன்னு கேட்டா அந்த ஷேருடைய ப்ரமோட்டர் இருக்காங்கல்ல, அதாவது அம்பானி அவங்க ஃபேமிலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 9,000 கோடி அளவுக்கான அதாவது 9,000 கோடி ஒர்த் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த ஷேர் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஒருவேளை இன்னைக்கு ரிசல்ட் சரியில்லை அப்படின்னா இந்த ஷேரை கும்மாங்குத்து குத்தி இறக்கிறாங்க. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ரிலையன்ஸோடைய ரிசல்ட் வந்துருச்சான்னு. 1 செகண்ட் நண்பர்களே பார்த்துடுவோம். வந்தது அதை பற்றி சொல்லிடலாம். இதோ வரல, இன்னும் ரிசல்ட் இன்னும் அப்டேட் ஆகலை. ஒருவேளை அப்டேட் ஆச்சுன்னா அதை பற்றி ஃபர்தராக அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். அடுத்து இந்த ஜியோ ஃபினான்சியல் சர்வீஸுங்க, இவங்களோட ரிசல்ட் இன்னைக்கு வந்துருந்துச்சு. ரிசல்ட் பார்க்கும்பொழுது மோசம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னு கேட்டால் மோசம்னுலாம் சொல்லிட முடியாது. ரிசல்ட் ஓரளவு நல்ல ஒரு ரிசல்ட்டாகவே கொடுத்துருக்கு. நம்பர்ஸில் காட்டிடுறேன் பாருங்கள். ஒரு 3% ஏற்றத்தை தான் கொடுத்துருக்கு. நம்பர்ஸில் பார்க்கும்போது நல்லாவே இருக்கும். ரிசல்ட்டை பற்றிலாம் இயர் ஆன் இயர்லையும் சரி, லாஸ்ட் இயரில் 325 கோடி கொடுத்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட ப்ராஃபிட்டை 2 மடங்கு மேலே ஏற்றிட்டாங்க. அதே மாதிரி குவார்டர் அண்ட் குவார்டர்லையும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்குக்கு மேலே ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் தான் இருக்குது. அப்புறம் ஏங்க இந்த மாதிரி ஷேரை போட்டு இன்னைக்கு பெரிய அளவில் ஏற்றத்தை கொடுக்கலன்னு கேட்டால் ஏற்றத்தை கொடுத்துச்சு. ஒரு 6-7% மேலே ஏற்றத்தை கொடுத்து ட்ரேட் ஆன ஷேரு என்ன நினச்சது தெரில. கொஞ்சம் அங்கேருந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக கீழே இறங்கிடுச்சு. ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் இந்த ஷேர் ஒரு ஏற்றத்தை கொடுத்தாலும் கொடுக்கலான்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. ஏன்னா குவார்டர் அண்ட் குவார்டர்லையும் ரிசல்ட் சூப்பராக இருக்குது, இயர் ஆன் இயர்லையும் ரிசல்ட் சூப்பராக இருக்குது. அது போக மார்ஜினும் சூப்பராக இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. இதை விட வேற என்னங்க வேணும்? அது எந்த ஒரு ஷேராக இருந்தாலும் சரி, ரிசல்ட் நல்லா இருக்கா, மார்ஜின் சூப்பராக இருக்கா, கண்ணை மூடிக்கிட்டு நான் வாங்குவேன். உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து இந்த ஐடிசி, நீ நல்ல நாள்லயே ஏற மாட்டியடா, நீ இப்படி ஒரு வாயை வச்சிருக்கியே, இனிமேல நீ எல்லாம் எப்படி ஏற போற அப்படின்னு தான் இந்த ஐடிசியை பார்த்து நம்ம கேட்க தோணுது. என்ன விஷயம்னா ஐடிசியோடைய டிவிஷனல் சிஇஓ ஹேமந்த் மாலிக் என்ன சொல்லியிருக்காரு, கூடிய சீக்கிரத்தில் எல்லினோனா என்ன சொல்றதுன்னா உலகம் ஃபுல்லாக வெப்பம் கூடிரும், விவசாயம்லாம் சரியாக நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால ஃபுட் சப்ளை இந்த எஃப்எம்சிஜியில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கெலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் இப்படி ரிசல்ட் சூப்பராக கொடுக்குறோம், அப்படி கொடுக்குறோம், இப்படி கொடுக்குறோனாலே இந்த ஷேர்லாம் ஏறாது. இவர் இப்படி சொல்லி வச்சிருக்காரு. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். அதே விஷயத்தில் இந்த ஷேர் நம்ம டெக்னிக்கலாகவும் பார்க்கணும். கண்டிப்பாக உங்களுக்காக வந்து பல பல விஷயங்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கேன். பாருங்க, இந்த ஷேருக்கு வந்து ஒரு 270 ருபீஸ்ன்றது நல்ல 275 ருபீஸ்ன்றது நல்ல ஒரு சப்போர்ட்னு இதுக்கு முன்னாடி நான் பல முறை சொல்லியிருக்கேன். சப்போர்ட்லேருந்து மேலே போனது அடுத்த சப்போர்ட், அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ரெசிஸ்டன்ஸை கிளியர் பண்ண முடியாமல் திரும்பவும் கீழே இறங்கிடுச்சு. திரும்பவும் கீழே இறங்கின ஷேர் அதே லெவலில் சப்போர்ட் எடுத்து இப்போ ஒரு 3 நாளாக சின்ன சின்ன ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஏற்றம் நிலைக்குமா அப்படின்னு கேட்டால் அது வந்து மதில் மேல் பூனை மாதிரி தான். பூனை எந்த பக்கம் குதிக்குதுன்னு பூனைக்கு மட்டும்தான் தெரியும். இந்த குவார்டர்லி ரிசல்ட் மட்டும் சரியாக வரலை. திரும்ப அடுத்த இறக்கம் நான் எதிர்பார்க்கறது ஒரு 250 ருபீஸ்.
ரிசல்ட் சரியா வரலன்னா அடுத்து 250ல தான் நம்ம வந்து ஐடிசியை மீட் பண்ண வேண்டியிருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். நானும் அப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒருவேளை 250க்கு போகலனாலும் டெக்னிக்கலா ஒரு 285லேருந்து ₹290 வரைக்கும் 285 தான். ₹285 போய் டச் பண்ணிட்டு திரும்ப ஒரு இறக்கத்த குடுத்தாலும் குடுக்கலாம்ன்ற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஐடிசில. யார் வந்து பல்க்கா பை பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, தயவு செஞ்சு தற்சமயம் தவிர்த்துருங்க அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியனா இருக்கும். அதே டைம்ல ஹேவல்ஸ் இந்தியாங்க. ஒயர் பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்களோட ரிசல்ட் வந்து இன்னைக்கு குடுத்துருக்காங்க. ரிசல்ட் எப்படி குடுத்துருக்காங்கோ அப்படின்னா, வந்துடுத்தான்னா, வந்துடுத்து. ரிசல்ட் வந்து புவர். வெரி புவர் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. காரணம் என்னன்னா, லாஸ்ட் இயர்ல 350 கோடி குடுத்தவங்க, இப்ப 290 கோடி. குவார்டர் இயர் ஆன் இயர்ல நல்லாவே அடி விழுந்திருக்குது. குவார்டர் ஆன் குவார்டர்ல பார்க்கும்போது அடி செமத்தையா விழுந்திருக்கு. சரிபாதியா குறைஞ்சு போச்சு அவங்களுடைய லாபம். அதே டைம்ல மார்ஜினும் அடி வாங்கியிருக்கிற காரணத்தினாலே, திங்கட்கிழமை இந்த ஷேர பிரிச்சு, உள்ள என்ன இருக்குன்னு தனித்தனியா கழட்டி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குது. நடக்கும்னு நம்புறேன். பார்ப்போம். சரி, இவங்க மட்டும் தான் இப்படி அடிபட்டுருக்காங்களா? இவங்க கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணக்கூடிய இந்த பாலிகேப். சரி, இன்னொரு விஷயம். இந்த ஹேவல்ஸ்ல ஏன் வந்து இந்த ஷேருடைய ப்ராஃபிட் கம்மியா இருக்குது? மார்ஜின் அடி வாங்கியிருக்குன்னு அத நம்ம நண்பர்களுக்கு சொல்லணும்ல? எஸ், கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா சும்மா வந்து ரூ. 19 நியூஸ் வந்து ரீட் பண்ணிட்டு போறதுல விஷயமே கிடையாது. என்ன விஷயம்னா, ரீசென்ட்டா இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், இந்த ஈரான் பிரச்சனை நடந்த காரணத்தில இந்த இடைப்பட்ட காலம் என்ன ஆச்சுன்னா, இந்த கமாடிட்டீஸ் இருக்கு. எல்லா கமாடிட்டியோட பிரைஸுமே ஏறுச்சு. இன்க்ளூடிங் காப்பர். ஏன்னா ஒயர் பிசினஸ்க்கு மெயினா இருக்கிறதே பார்த்தீங்கன்னா, காப்பர் தான். இந்த காப்பரோட பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆனா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அவங்களோட ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கும். மார்ஜின் அடி வாங்கியிருக்கும். ஏன்னா மெட்டீரியல் காஸ்ட் இன்கிரீஸ் ஆகும்பொழுது அவங்களோட ப்ராஃபிட் வந்து குறைய தான் செய்யும். மார்ஜின் அடி வாங்குறதுல அ எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. ஏன்னா லாஸ்ட் இயர்ல பாருங்க, அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் 4,900 கோடி தான். ஆனா இப்ப பாருங்க 6,050 கோடி. கிட்டத்தட்ட 1000 கோடி அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்பென்ஸ்னா எதுக்காகன்னா, மெட்டீரியல் அந்த காப்பர் வாங்குறதுக்காக தான். சரி, அப்ப இதே பிசினஸ் பண்ணக்கூடிய அந்த பாலிகேப் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டா, இவங்க ரிசல்ட்டு எஸ். இவங்க ரிசல்ட் அப்டேட் ஆயிடுச்சு. இவங்களும் பார்த்தீங்கன்னா, பெருசா ஒண்ணும் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணிடல. குவார்டர் ஆன் குவார்டர்ல பார்க்கும்போது ஃப்ளாட் தான். இயர் ஆன் இயர்ல பார்க்கும்பொழுது ஓரளவு நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு ரிசல்ட் தான். ஆனா இவங்களுடைய எக்ஸ்பென்ஸும் பாருங்க, லாஸ்ட்டா ஜூன் மாசம் 5,000 கோடி எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சு. ஆனா இப்ப பாருங்க 7,000 கோடிங்க. கிட்டத்தட்ட 50% வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதாவது மெட்டீரியல் காஸ்ட். இந்த காப்பர வந்து வாங்குறதுக்கான காஸ்ட். இப்ப காப்பரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா டிப் ஆகிக்கிட்டு இருக்கு. அதனால அடுத்து இந்த Q2 வரக்கூடிய அடுத்த குவார்ட்டர்ல இவங்களுடைய ரிசல்ட் வந்து எதிர்பார்த்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தற்சமயம் இந்த ஒயர் பிசினஸ் பண்ணக்கூடிய எல்லா ஷேருமே ரிசல்ட் வந்து சரியில்லாம தான் குடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. ஒருவேளை அப்படி எதுவும் ஷேர் வந்து நல்ல ரிசல்ட் குடுத்தாங்கன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம நண்பர்களுக்காக அந்த வீடியோ பத்தி கண்டிப்பா நான் பேசுறேன். அடுத்து ஒயர் பிசினஸ் பண்ணக்கூடியது தான் அழிஞ்சு ஒழிஞ்சு போச்சு. இந்த ஸ்டீல் பிசினஸ் பண்ணக்கூடிய கம்பெனிகளாச்சும் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ல இருந்து தப்பிக்குமா அப்படின்னு கேட்டா, பார்த்துருவோம். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து ரிசல்ட் குடுத்துட்டாங்க. இவங்களோட ரிசல்ட் எப்படி குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, மோசமா எப்படி நீங்க குவார்டர் அண்ட் குவார்ட்டர்ல பார்க்கும்போது மோசமான ரிசல்ட்ன்னு தோணுமே. என்னடா அவங்க இப்படி ரிசல்ட் குடுத்துட்டாங்களே அப்படின்னு தோணும். அதாவது என்னன்னா, லாஸ்ட் குவார்ட்டர்ல 19,000 கோடி குடுத்தாங்க. இப்ப 4,600 கோடி, 4,700 கோடி தான் குடுத்துருக்க மாரி உங்களுக்கு தோணும். ஆனா அப்படி பார்த்தோம்னு சொன்னா தவறு. காரணம் என்னன்னா, லாஸ்ட் குவார்ட்டர்ல அவங்களுக்கு வந்து அதர் இன்கம்ல கிட்டத்தட்ட 18,000 கோடி வந்துச்சு. அதனால தான் ரிசல்ட் வந்து அதிகமா இருக்கிற மாரி தெரியும். அதர்வைஸ் லாஸ்ட் இயர்ல 2,200 கோடி குடுத்தாங்க. இப்ப 4,600 கோடி. அதாவது அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட டபுள் ஆயிடுச்சு இயர் ஆன் இயர்ல. அதே டைம்ல மார்ஜினும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்க காரணத்தினாலே, இந்த ஸ்டீல் பிசினஸ் பண்ணக்கூடிய ஷேர்ஸ்லாம் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து நல்லா குடுப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கு. காரணம் என்னன்னா, "ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்." அப்படிதானே? ஆமா. ஒரு பானையில இருக்க எல்லா அரிசியுமா பிதுக்கி பார்த்துக்கிட்டு இருப்போம். வெந்துருச்சா, வேகலன்னு. ஒரு பருக்கி பிதுக்கி பார்த்தாலே தெரிஞ்சிரும். அதே மாதிரி இந்த ஸ்டீல் பிசினஸ் பண்ணக்கூடிய இந்த ஷேர் நல்ல ரிசல்ட் குடுத்துருக்கா? இதே பிசினஸ் பண்ணக்கூடிய டாடா ஸ்டீலும் நல்ல ஒரு ரிசல்ட் குடுக்கறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குன்னு தான் நம்ம பார்க்குறோம். டாடா ஸ்டீல் மட்டுமா இருக்கு. என்எம்டிசி ஸ்டீல் இருக்கு. இந்த மாரி ஸ்டீல் பிசினஸ் பண்ணக்கூடிய பல ஷேர்ஸ். சரி, இவங்களுடைய ரிசல்ட் நல்லா வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதையும் நாம சொல்லணும்ல. எஸ், கண்டிப்பாக சொல்லணும். சொல்றேன் இதோ. என்ன விஷயம்னா, கடந்த ஒரு 6 மாசமாவே தெரியும். நம்மளுடைய பல வீடியோல சொல்லியிருக்கோம். நம்முடைய கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில இருந்து இறக்குமதி ஆகக்கூடிய ஸ்டீல வந்து கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, சேஃப்கார்ட் டியூட்டின்னு ஒண்ணு போட்டாங்க. அதாவது ஃபாரின்ல இருந்து இங்க இம்போர்ட் ஆனா, அதுக்கு மட்டும் தான் அந்த டாக்ஸ். சேஃப்கார்ட் டியூட்டி போட்டதனால, வெளிநாட்டுல இருந்து இங்க இறக்குமதி ஆகக்கூடிய ஸ்டீல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஆச்சு.
அதே டைமில் இங்கே டொமஸ்டிக்கில் வந்து ப்ளே பண்ணக்கூடிய ஸ்டீல்ஸ் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ ஒரு 2, 3 குவார்ட்டர்ஸா சாரி இந்த குவார்ட்டர்ல ரிசல்ட் வந்து இப்படி சூப்பரா இருக்கு. இப்ப இதுலருந்தே தெரிஞ்சுக்கிடும் டாடா ஸ்டீல நீங்க வச்சிருந்தீங்கன்னு சொன்னா, எப்படி ரிசல்ட் குடுப்பாங்கன்ற விஷயம் இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ, இந்த மாரி ஸ்டீல் கம்பெனிஸும் இந்த குவார்ட்டர்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு தான் நம்புறேன் நண்பர்களே. வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து முதலீடு செய்வோம். நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.